வின்னர் படம் வந்து முதல்ல ஸ்கிரிப்டா பண்ணும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு மார்க்கெட் இல்லை, கால் வேற உடஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் வடிவேல் காம்பினேஷன். ஸோ வடிவேல்கிட்ட கேட்டால் ரொம்ப ஃபீல் பண்ணார், என்னென்ன கால் உடஞ்ச போது வந்து கூப்பிடுறீங்களா, என்னால் நடக்க கூட முடியாது. அப்படியா வடிவேலு, சரி எப்படி நடப்பீங்கன்னா பார்த்தா நொண்டி நடந்தார். நான் ஒன்று பண்ணுறேன், படத்தோட முதல் சீன்லேயே உங்க காலில் அடிப்படுற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் படம் ஃபுல்லாக நொண்டி நடந்தாலும் லாஜிக் இருக்காது, பண்ணிக்கலாம். ஐயோ அப்புறம் சூப்பர்னான்ட்டு. ஆனால் மாபெரும் நடிகன் வடிவேலு. ஆனால் நான் இப்போ இப்படி நோட்டி காட்டுறேன்னு ஒரு 10 விதமெல்லாம் நோட்டி எல்லாம் காமிச்சாருன்னு வைங்க. அதுக்காக நான் வச்ச சீன் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அடி வாங்குவார். நான் அடி வாங்கி போன மாதம் இந்த மாதம் இது வரைக்கும் யாரும் நடிச்சது இல்லை, இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு தேவைக்கு வேற வழியெல்லாம் வடிவேலு கால் அடிப்பட்டதுக்காக வச்ச சீனு. அது பிரமாதமாக வந்துச்சு. படம் எடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வடிவேல் காமெடி எக்ஸ்போஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, கதையோட தான் வரும் அதில். ஏன்னா வடிவேல் வந்து ஒரு பொண்ணு மேலே கோவம் வரும், ஹீரோ சொல்லுவா நீ போய் லவ் பண்ணி காட்டணும் பாரு, அந்த வீட்டில் எல்லாம் வேலை செய்வாங்க, மாதிரி போயிட்டு இருக்கோம். இப்போ இன்டர்வல் பாயிண்ட்ல வரும்போது எனக்கு ஒரு சின்ன பயம், அப்போ வந்து ஒரு ஹீரோவா பிரசாந்த் கொஞ்சம் டவுன் ஸ்விங்ல இருந்தார். டைரக்டரா நமக்கு படம் தான் முக்கியம். அதாவது எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்ற ஒரு அட்வைஸ் தான், ஹீரோ வர்ஷிப்னோ வேற எதுக்காகவோ போகாதீங்க, படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும், அவ்வளவுதான். எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, ஒரு பிரசாந்த் மாதிரி ஹீரோ வச்சுக்கிட்டு அப்போ கொஞ்சம் டவுன்ல இருக்காரு அவரு, பிரசாந்த் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா தாங்க முடியுமா படத்தை, சான்ஸே இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம், பேசாம இந்த காமெடியையும் கூடவே டிராவல் பண்ணுவோம். ஸோ ஒரு போர் அடிக்கிற சீன் எல்லாம் கூட அந்த ஊருக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேறு கொஞ்சம் டிலே ஆகி போச்சு 1.5 வருஷம். அதனால அந்த நேரத்தில் அதே மாதிரி படங்கள் கொண்டு வந்துச்சு, ஒரு ரவுடி கிராமம்லாம் வச்சு. ஸோ காமெடியை வச்சு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த ரவுடிஸ் அதெல்லாம் காட்டும்போது மக்கள் சிரிச்சுட்டு ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த காமெடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தேன் தடவுற மாதிரி மேலே அது கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா படத்துக்கு மிகப்பெரிய பலம். தீயா வேலை செய்யணும் குமார்னு ஒரு படம் எடுத்தேன், அது சில பேர் தெரிஞ்சதா சந்தோஷம், அது பார்த்தாக்காதவங்க யாராக இருந்தாலும் ஓகே. அது எந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம்? சொல்லுங்க, பரவாயில்ல. ஏங்க இட்ஸ் இல்லை 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 ஹிந்தி தான், ஹிந்தி படம். சோட்டி சி பாத்னு ஒரு ஹிந்தி படம், 1970s வந்து அமோல் பலேகரோட படம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சீன் கூட ஒரே மாதிரி இருக்காது. சோட்டி சி பாத்தில் என்னன்னா, அமோல் பலேகர் ஒரு ஹீரோ, அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவார், அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இன்னொரு ஹீரோ என்ன பஸ்ஸில் போகும்போது பார்த்து லவ் பண்ணுவார். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, லவ்வுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒரு இடம் இருக்கும். எங்கன்னா ஒரு மலை மேலே ஒரு 7 கடல் 7 மலை தாண்டி ஒரு மலையில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும், அங்கே அசோக் குமார்னு ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார். அவர்கிட்ட போய் ஐடியா வாங்கிட்டு வந்து லவ் பண்ணுவார், அதான் எண்டு. இதுதான் அந்த சோட்டி சி பாத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. பட் இதை நாங்கள் படமாக பண்ணும்போது இந்த லைனில் இல்லாத ஒரு விஷயம் தான் எங்கள் படத்துக்கு ஹைலைட் ஆகிச்சது. அந்த சொல்லிக் கொடுக்குற அசோக் குமாரே அந்த பொண்ணோட அண்ணனாக இருந்தால் எப்படி இருக்கும், அதை அந்த கேரக்டருக்கு சந்தானம் போட்டோம். அதுதான் வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய வெயிட்டாக அமைஞ்சது. அதனால் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஐடியா எடுத்துக்கலாம் முடியும். பட் நீங்கள் அதை பிடிக்கும்போது உங்களுக்கு 100கணக்காக நிறையா ஒரு ஆங்கிள்ஸ் கிடைக்கும் போகலாம். இட்ஸ் வந்து பின்னாடி வந்த படம் கிட்டத்தட்ட அது இது மாதிரி சொல்லலாம், அது ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்ட்டு. பட் சத்தியம் ஓப்பனாக சொல்லணும்னா எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த நிமிஷம் வரைக்கும் இட்ஸ் படம் நான் பார்க்கல.